இந்த கல்வி பிரிவு புகையிலை பயன்பாடு குறித்த விரிவான கண்ணோட்டத்தை வழங்குகிறது. இது உலகளவில் தடுக்கக்கூடிய நோய்கள் மற்றும் இறப்புகளுக்கு முக்கிய காரணமா உள்ளது. நிக்கோட்டின் அடிமையாதலின் சிக்கலான வழிமுறைகளை பகுப்பாய்வு செய்தல், பல்வேறு நிக்கோட்டின் தயாரிப்புகளின் உடல்நல அபாயங்களை வேறுபடுத்துதல் மற்றும் இன்று கிடைக்கும் மிகவும் பயனுள்ள மருத்துவ மற்றும் பொது சுகாதார தலையீடுகளை கோடிட்டு காட்டுதல் ஆகியவை எங்கள் நோக்கமாகும். அடிப்படையில புகையிலை சார்ந்திருத்தல் என்பது நிக்கோடின் என்ற மிகவும் போதை தரும் மனோவியல் மருந்தால் இயக்கப்படுகிறது. புகையிலை எரிக்கப்பட்டு உள்ளிழுக்கப்படும் போது நிக்கோடின் மூளைக்கு விரைவாகச் சென்று கோலினர்ஜிக் ஏற்பிகளை தூண்டி டோபமைன் வெளியீட்டை தூண்டுகிறது. இந்த செயல்முறை மூளையின் வெகுமதி அமைப்பை செயல்படுத்துகிறது. இது வலுவான மற்றும் நீடித்த ஏக்க சுழற்சியையும் வலுவூட்டலையும் உருவாக்குகிறது. அடிமையாதலுக்கான காரணத்திற்கும் நோய்க்கான காரணத்திற்கும் இடையில் வேறுபடுத்துவது முக்கியம். நிக்கோட்டின் அடிமையாதலை தக்க வைத்துக் கொண்டாலும் புகையிலை பயன்பாட்டுடன் தொடர்புடைய குறிப்பிடத்தக்க நோய் மற்றும் இறப்பு விகிதங்கள் புகையில் காணப்படும் ஆயிரக்கணக்கான பிற இரசாயனங்களால் ஏற்படுகின்றன. இந்த நச்சு கலவையில் பல அறியப்பட்ட புற்றுநோய் காரணிகள் மற்றும் நச்சுகள் உள்ளன. அவை மனித உடலில் உள்ள கிட்டத்தட்ட எல்லா உறுப்புகளையும் சேதப்படுத்துகின்றன. புகையிலை தயாரிப்பு நிலப்பரப்பு நம்ப முடியாத அளவிற்கு வேறுபட்டது. பாரம்பரிய சிகரெட்டுகள் போன்ற எரியக்கூடிய புகையிலை மிகவும் தீங்கு விளைவிக்கும் வடிவமாக உள்ளது. இது இதய நோய், நாள்பட்ட தடுப்பு நுரையீரல் நோய் அல்லது சிஓபிடி மற்றும் பல புற்றுநோய்கள், குறிப்பாக நுரையீரல் புற்றுநோய்க்கு முக்கிய காரணமாகும். எரிப்பு செயல்முறை தீங்கு விளைவிக்கும் பொருட்களின் அதிக செறிவை நேரடியாக நுரையீரலுக்குள் வெளியிடுகிறது. புகையற்ற புகையிலை தயாரிப்புகள் எரிக்கப்படாவிட்டாலும் சிகரெட்டுகளுக்கு பாதுகாப்பான மாற்றுகள் அல்ல. இந்த தயாரிப்புகள் வாய் புற்றுநோய்கள், ஈறு நோய் மற்றும் இதய நோய்களுடன் வலுவாக தொடர்புபடுத்தப்பட்டுள்ளன. அவை அதிக அளவு நிக்கோட்டின் மற்றும் புற்றுநோய் காரணிகளை கொண்டுள்ளன. அவை வாய் சளி மூலம் உறிஞ்சப்பட்டு அடிமையாதல் சுழற்சியை தக்கவைத்து உள்ளூர் மற்றும் முறையான உடல்நல பாதிப்புகளை ஏற்படுத்துகின்றன. மின்னணு நிக்கோடின் விநியோக அமைப்புகள் பொதுவாக மின் சிகரெட்டுகள் என அழைக்கப்படுபவை குறிப்பாக இளைஞர்களிடையே பிரபலமடைந்துள்ளன. இந்த சாதனங்கள் நிக்கோடின் கொண்ட திரவத்தை பேட்டரியை பயன்படுத்துகின்றன. அவை புகையிலை இலையின் எரிப்பை தவிர்த்தாலும் உருவாகும் ஏரோசோலில் மிக நுண்ணிய துகள்கள், நிக்கல் மற்றும் ஈயம் போன்ற கன உலோகங்கள் மற்றும் பிற தீங்கு விளைவிக்கும் இரசாயன சுவையொட்டிகள் மற்றும் சேர்க்கைகள் உள்ளன. சிகரெட் அல்லது வேப்பிங் தயாரிப்பு பயன்பாட்டுடன் தொடர்புடைய நுரையீரல் காயம் அல்லது EVA என அறியப்படும் ஒரு கடுமையான நிலை இந்த சாதனங்களின் கடுமையான ஆபத்துகளை எடுத்துக்காட்டியுள்ளது. ஆராய்ச்சி முக்கியமா THC மற்றும் வைட்டமின் A அசிட்டேட் கொண்ட வேப்பிங் திரவங்களுடன் EVA-யை தொடர்புபடுத்தியுள்ளது. இது ஒரு தடிப்பாக்கும் முகவராக செயற்படுகிறது. இந்த நிலை ஒழுங்குபடுத்தப்படாத அல்லது மாற்றியமைக்கப்பட்ட வேப்பிங் தயாரிப்புகளில் உள்ளார்ந்த கணிக்க முடியாத ஆபத்துக்களை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. புகையிலையின் பொது சுகாதார தாக்கம் தனிப்பட்ட பயனருக்கு அப்பாற்பட்டது. இரண்டாம் நிலை புகைப்பிடிப்பவர் உள்ளிழுக்கும் அதே நச்சு இரசாயனங்களை கொண்டுள்ளது மற்றும் புகைப்பிடிக்காதவர்களில் இறப்பு மற்றும் நோய்க்கு ஒரு முக்கிய காரணமாகும். குழந்தைகள் குறிப்பாக பாதிக்கப்படக்கூடியவர்கள் சுவாச நோய் தொற்றுகள், திடீர் குழந்தை இறப்பு நோய்க்குறி மற்றும் வெளிப்பாட்டின் காரணமாக நுரையீரல் வளர்ச்சியில் குறைபாடு ஏற்படும் அபாயங்களை எதிர்கொள்கின்றனர். நோய் பரவல் கண்ணோட்டத்துல புகையிலை பயன்பாடு பெரும்பாலும் குழந்தை பருவ தொடக்க கோளாறாக வகைப்படுத்தப்படுகிறது. ஏனெனில் கிட்டத்தட்ட அனைத்து புகையிலை பயன்பாட்டு தொடக்கமும் 18 வயதுக்கு முன்னர் நிகழ்கிறது. இந்த முக்கியமான பாதிப்புக்குள்ளாகும் சாளரம் இளைஞர்களிடையே தொடங்குவதற்கு முன்பே அடிமையாதல் சுழற்சியை நிறுத்த இலக்கு வைக்கப்பட்ட தடுப்பு முயற்சிகள் மற்றும் கடுமையான விதிமுறைகள் ஏன் அவசியம் என்பதை அடிக்கோடிட்டு காட்டுகிறது. திறம்படமான தலையீட்டு உத்திகள் பலதரப்பட்டதாக இருக்க வேண்டும். மருத்துவ அமைப்புகள்ல ஒவ்வொரு வருகையின் போதும் ஒவ்வொரு நோயாளியையும் புகையிலை பயன்பாட்டிற்காக பரிசோதிக்க வேண்டும் என்பது தரமான கவனிப்பாகும். அடையாளம் காணப்பட்டதும் பயனர்கள் நிறுத்தும்படி கடுமையாக அறிவுறுத்தி ஆதார அடிப்படையிலான ஆதரவை வழங்க வேண்டும். இது நோயாளிகள் புகையிலை இல்லாத வாழ்க்கையை நோக்கி மாற உதவுவதற்கான மிகவும் பயனுள்ள வழியாகும். வெற்றிகரமான மருத்துவ நிறுத்தம் பொதுவாக நடத்தை ஆலோசனை மற்றும் மருந்தியல் சிகிச்சையை ஒருங்கிணைக்கிறது. நடத்தை ஆதரவு, தூண்டுதல்கள் மற்றும் பழக்க வழக்கங்களை நிர்வகிக்க பயனர்களுக்கு உதவுகிறது. அதே நேரத்துல நிக்கோட்டின் மாற்று சிகிச்சை அல்லது NRT போன்ற மருந்துகள் விலகல் அறிகுறிகளை குறைக்க உதவுகின்றன. தொழில்முறை உதவி அல்லது மருந்து இல்லாமல் நிறுத்த முயற்சிப்பை விட இந்த இரட்டை அணுகுமுறை நீண்டகால வெற்றிக்கான வாய்ப்பை கணிசமாக அதிகரிக்கிறது.
பொது சுகாதார கண்ணோட்டத்துல தடுப்பு என்பது மிக முக்கியமான உத்தியாகும். முக்கிய ஆதார அடிப்படையிலான கொள்கைகளில் இளைஞர்களின் அணுகலை கட்டுப்படுத்த, விற்பனைக்கான குறைந்தபட்ச வயதை கண்டிப்பாக அமல்படுத்துதல் மற்றும் குழந்தைகளை ஈர்க்க வடிவமைக்கப்பட்ட சுவையுள்ள புகையிலை தயாரிப்புகளை கட்டுப்படுத்துதல் ஆகியவை அடங்கும். சந்தையில் நுழையும் புதிய புகையிலை பயனர்களின் விகிதத்தை குறைக்க இந்த நடவடிக்கைகள் முக்கியமானவை. பொருளாதார மற்றும் சட்ட உத்திகளும் முக்கிய பங்கு வகிக்கின்றன. வரி விதிப்பு மூலம் புகையிலைப் பொருட்களின் விலையை அதிகரிப்பது நுகர்வை குறைப்பதற்கான மிகவும் பயனுள்ள வழிகளில் ஒன்றாகும். கூடுதலாக, விரிவான புகை இல்லாத காற்று சட்டங்களை செயல்படுத்துவது இரண்டாம் நிலை வெளிப்பாட்டிலிருந்து பொதுமக்களை பாதுகாக்கிறது மற்றும் பகிரப்பட்ட சமூக மற்றும் தொழில்முறை இடங்களில் புகையிலை பயன்பாட்டை இயல்பாக்க உதவுகிறது. சுருக்கமாக, புகையிலை பயன்பாடு என்பது நிக்கோட்டின் அடிமையாதலில் வேரூன்றிய ஒரு சிக்கலான பொது சுகாதார சவாலாகும். ஆனால் இது பல்வேறு தீங்கு விளைவிக்கும் தயாரிப்புகள் மூலம் வெளிப்படுகிறது. மிகவும் பயனுள்ள பதில் தற்போதைய பயனர்களுக்கான வலுவான மருத்துவ நிறுத்த சேவைகளை தொடக்கத்தை தடுப்பதில் கவனம் செலுத்தும் தீவிரமான ஆதார அடிப்படையிலான பொது சுகாதார கொள்கைகளுடன் ஒருங்கிணைக்கிறது. சுகாதாரத் துறையில் உள்ள எந்தவொரு நிபுணருக்கும் இந்த கூறுகளை புரிந்து கொள்வது முக்கியம்.